ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்தம்மை மீட்டெடுத்தோ ஆற்றியே தேற்றுவதா. சேற்றிலிருந்தம்மை மீட்டெடுத்தோ ஆற்றியே தேற்றுவதா. இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சோழும் வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சோழும் வேளையிலோ நன்றியோடு நான் ஆமென். தண்ணீரை கடந்திடும் அவர் நம்மோடு இருப்பேனென்றார். தண்ணீரை கடந்திடும் அவர் நம்மோடு இருப்பேனென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சோழும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சோழும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். இன்றைய ஆராதனை தேவன் தாமே ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கூடி வந்த ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நியாயமான காரணத்தினால் கூடி வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேலை காரணமாக வெளிநாட்டிலும் தூர தேசத்திலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமான நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே சப்பா உண்மையோடு தூக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே சப்பா ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி மேலான கிருபைக்காக தயவுக்காக ஏசப்பா உண்மையோடு தூக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் ஏசப்பா பரிசுத்த ஆராதனைக்காக உண்மையோடு தூக்கிறோம். பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபை ஆசீர்வதிங்க, சபையை சுற்றும் தூதமாக கொண்டு ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஏசப்பா சபையில் வர வேண்டிய பிள்ளைகள் அநேகம் உண்டு தகப்பனே. அந்த பிள்ளைகளையும் தடைகளை மாற்றி ஏசப்பா உடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஏசப்பா உண்மை பாடி உடலமான கரம் எங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப மீட்டிங்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் இந்த நாள் முழுவதும் ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய கிருபைகளை எங்களை தாழ்த்தி மறைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. மீட்பரேசு நாமத்தை சுருக்க ஜெபத்தை ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் குழுவோடு இணைந்து சில பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கடந்த ஒரு வாரம் காலமாய் தேவன் நம்மளை பாதுகாத்து பலப்படுத்தி இந்த நாளில் நம்மளை இந்த இடத்துல சேர்த்திருக்கார். அந்த தேவனை ஒரு மனதாய் கரங்களை தட்டி ஆராதிப்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். ഇത്രത്തോളം എന്നെ മാനിപ്പാൻ, ഇത്രമാത്രം എന്നെ സ്നേഹിപ്പാൻ, ഇത്രത്തോളം എന്നെ മാനിപ്പാൻ, ഇത്രമാത്രം എന്നെ സ്നേഹിപ്പാൻ യോഗ്യത ഒന്നുമില്ലെങ്കിൽ പുണ്യപ്രവൃത്തിയും ഒട്ടുമില്ല. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் தாளில் இரண்டாவது பாடல். യേശു പറഞ്ഞാൽ വാക്കവൻ മാറുകില്ല, യേശു തൊട്ടാൽ സൗഖ്യമാകാതിരുന്നിട്ടില്ല, വിശ്വസിച്ചാൽ ദൈവത്തിൻ മഹത്വം കണ്ടെത്തും, ഇன்றே தினம் மகத்துவம் கண்டெடுத்தும் என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். യേശു പറഞ്ഞാൽ വാക്കവൻ മാറുകില്ല, യേശു തൊട്ടാൽ സൗഖ്യമാകാതിരുന്നിട്ടില്ല. യേശു പറഞ്ഞാൽ വാക്കവൻ മാറുകില്ല, യേശു തൊട്ടാൽ സൗഖ്യമാകാതിരുന്നിട്ടില്ല. വിശ്വസിച്ചാൽ ദൈവത്തിൻ മഹത്വം കണ്ടിടും, ഇன்றே ദിനം മഹത്വം കണ്ടിടും. വിശ്വസിച്ചാൽ ദൈവത്തിൻ മഹത്വം കണ്ടിടും, ഇன்றே ദിനം മഹത്വം കണ്ടിടും. മറക്കില്ല യേശു, മറക്കുകയില്ല, കൈവിടില്ല അവൻ എന്നെ കൈവിടില്ല. മറക്കില്ല യേശു, മറക്കുകയില്ല, കൈവിടില്ല അവൻ എന്നെ കൈവിടില്ല. ஹல்லேலூயா. தேவன் என்றும் நம்மளை மறக்காத தேவரார். ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். பாடல் தாளில் மூன்றாவது பாடல். அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்த்துகால சமயம் அல்லோ ஆத்மாவில் நிறைக்கணுமே என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். അന്ത്യകാല അഭിഷേകം സകല ജനത്തിൻ മേലും കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ. അന്ത്യകാല അഭിഷേകം സകല ജനത്തിൻ മേലും കൊയ്ത്തുകാല സമയമല്ലോ ആത്മാവിൽ നിറയ്ക്കണമേ. ഇറങ്ങണമേ, കൊടുങ്കാറ്റായി പൊതിയണമേ, കൊടുങ്കാറ്റായി വീശണമേ, ആത്മനദിയായി ഒഴുകണമേ. ദീപാല ഇറങ്ങണമേ, അഗ്നിനാവായി പതിയണമേ,
இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? யாரும் இல்ல, என் பிரச்சனைகளை சொல்லியால யாரும் இல்ல, என் கண்ணீரை காண யாரும் இல்ல, என் கதறல கேட்க யாரும் இல்லையே என்று அழுத நேரங்கள்ல தாயை போல தகப்பனை போல நம்மளை சுமந்து பாதுகாத்த தேவனே, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உணர்ந்து பாடுவோமா? யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாரும் இல்லை என்று நான் அழுத போது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாடுவோமா? என்ன பார்த்துக்கொள்ள யாருமே இல்லை, என பலவீனங்களை பார்த்துக்கொள்ள யாரும் இல்லை அப்பா என்று சொல்லி அழுத நேரங்கள் அநேகம் வராத நேரத்திலையும் வியாதி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, வியாதி படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாருமில்லை என்று, யாருமில்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். எதிர்காற்று வீசும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே. இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான், என் இயேசுதான், இயேசுதான், என் இயேசுதான். தொடர்ந்து நாம் கொஞ்சம் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். அதை ஜாரோன் அவர்கள் நடத்துவதாக இருக்கும். உலகில் நிமிஷத்திற்கு சுமார் 83 பேர் கிறிஸ்தவராய் மரிக்கின்றார்கள். 5 லட்சம் கிராமங்களில் ஒரு சபை கூட இல்லை. இந்தியாவில் சுமார் 30 கோடி ஜனங்கள் ஒரு முறை கூட சுவிசேஷம் கேட்கவில்லை. 4000 மக்கள் இன்னும் கிறிஸ்துவை அறியவில்லை. உலகில் எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவை அறிவதற்காக സഭകൾ എഴുപ്പുംപടിയാക ജപിപ്പോം. ഞങ്ങളെ അതിവാത്സല്യമായി സ്നേഹിക്കുന്ന ഞങ്ങളുടെ സ്വർഗീയ നല്ല പിതാവാം ദൈവമേ, ഈ ആഴ്ചവട്ടത്തിൻ്റെ 1-ാം ദിവസത്തിനായി ഞങ്ങൾ അങ്ങയെ സ്തുതിക്കുന്നു, സ്തോത്രം ചെയ്യുന്നു. സഭകളില്ലാത്ത സ്ഥലത്തിൽ സഭകൾ പണിയുവാനും സുവിശേഷം കേൾക്കാത്ത സ്ഥലത്തിൽ സുവിശേഷം പണിയുവാനും യേശുവിനെ അറിയാത്ത ജനങ്ങൾ യേശുവിനെ അറിയുവാനും അങ്ങനെ എല്ലാ ജനങ്ങളും അങ്ങയെ അറിയുവാനും സഭകൾ കെട്ടുവാനും പ്രാർത്ഥിക്കുന്നു. പ്രാർത്ഥന കേൾക്കണം. സ്വർഗീയ നല്ല പിതാവാം ദൈവമേ, ആമേൻ.